வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனைசியஸ். ஸோ லீக் ஸ்டேஜ் மேட்சஸ் பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ஏதாவது அப்செட் வருமா, இல்லை ஏதாவது ஒரு மினியான்ஸ் டீம் அடிப்பாங்களான்னு நாங்களும் பார்த்துட்டே இருந்தோம். அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. இப்போதைக்கு அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து மேட்ச் மட்டும் வெஸ்ட் இண்டீஸ் வந்து இங்கிலாந்து அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்தியா வர்சஸ் நமீபியா மேட்ச். ஸோ வழக்கம் போல இந்தியா அடிச்சு தோச்சிட்டாங்க. நமீபியா நல்லா ஆடினாங்க. 84 ஃபார் 1 வரைக்கும் நல்லா ஆடினாங்க. பட் ஆனா அங்கிருந்து கேமை விட்டாங்க. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி அந்த ஸ்பின்னை வந்து ரீட் பண்ண முடியாம அவுட் ஆயிட்டாங்க. பட் ஆனா நல்ல குட் ஷோ. நமீபியா வந்து நல்ல ட்ரை பண்ணி சூப்பரா ஒரு காம்பீட் பண்ணாங்க. அவ்வளவுதான். ஓகே மேடி, உன்னோட தாட்ஸ் தான் சொல்லு. சஞ்சு சாம்சன் ஆடி இருக்காரு, நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. 8 balls 22 runs 3 ஹாட்ரிக் சிக்ஸஸ். பட் ஆனா அந்த ஒரு பிக் மேட்ச் பிளேயருங்கிறத வந்து அவரால் இது பண்ண முடியல. அவர் பெரிய இன்னிங்ஸ் ஆடியே ஆகணும். அந்த டெம்பரமெண்ட் அவரால் ஹோல்ட் பண்ண முடியல. ஸோ உன்னோட தாட்ஸ் சொல்லு இந்த மேட்சை பத்தி. அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான ஹிஸ்டாரிக் ரைவல்ரியை பத்தி போயிடலாம். தாட்ஸ் என்ன, ஒன் மோர் சான்ஸ் ஆஃப் சஞ்சு சாம்சன். பட் அதுல சோகம் என்னன்னா, அதுல அவர் அடிச்சிருந்தாலும் நம்பியாக்கு எதிராக தான் அடிச்சிருக்கேன்னு, அடிக்கலைனாலும் என்னடா நம்பியாக்கு எதிராக கூட அடிக்கலன்னு. ஹி ட்ரைட், பட் ரொம்ப வந்து ப்ரெஷர் போட வேண்டாம். ஏன்னா வந்து உனக்கு ஆல்ரெடி டீம் செட்டிலா இருக்கு. சஞ்சு சாம்சன் பேக்கப் ஓப்பனர் தான். இஷான் கிஷனோட பேட்ல இருந்து பால் வந்து பறந்துட்டு போகுது. அண்ட் அபிஷேக் சர்மாவும் ஒரு ஸ்டொமக் அப்செட்னு சொல்லியிருக்காங்க. பட் நாட் ஷோர் எவ்வளவு ரெக்கவர் ஆகிறான்னு சொல்லிட்டு. சண்டேக்குள்ள ரெக்கவர் ஆகிடும் நினைக்கிறேன். அபிஷேக் சர்மாவோட ஸ்டார்ட் ரொம்ப முக்கியம். மற்றபடி டீம்ஸ் ஆர் கோயிங் குட். நீ வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து வின் பண்ணது அப்செட்னு சொல்லிட்டு, ஆனா இங்கிலாந்து வின் பண்ணாதான் அது அப்செட் இப்ப இருக்க கண்டிஷன்ல. வெஸ்ட் இண்டீஸ் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. இல்ல நான் என்ன சொன்னேன்னா, எல்லாருமே நல்ல ஸ்ட்ராங் டீம் வந்து வழக்கமா ஜெயிச்சிட்டே வந்தாங்க. அந்த நம்ம நினைச்ச இங்கிலாந்து தான் ஸ்ட்ராங் டீம் தான். பேப்பர் டு கம்பேர் பண்ணா இங்கிலாந்து வந்து ஆமா வெஸ்ட் இண்டீஸ் நல்லா ஆடி ஜெயிச்சிருக்காங்க. அப்படி சொல்ல வர அப்செட் இல்ல. அசோசியேட் நேஷன்ஸ்லாம் நல்லா டஃப் கொடுக்குறாங்க. சோ நம்ம என்ன நினைச்சோம்னா, ரொம்ப முக்கியா போகுது 3 மேட்சஸ், ஒரு நாளைக்கு 3 மேட்ச் யாரும் பார்க்க மாட்டாங்க. இல்லாம பர்ஃபெக்டா நம்ம அந்த 250 240 கிடையாது. வெறும் 160 to 180 190 கேம் எல்லாமே ஈவனா இருந்தது. பிச்சஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. இதே மாதிரி பிச்சஸ் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கேம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சூப்பர் எயிட்ல இன்னும் த்ரில்லிங்கா இருக்கும். ஏன்னா உனக்கு டைம் போக 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 உனக்கு பிச்சஸ் கொஞ்சம் இன்வேட் ஆகும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா செகண்ட் டைம் யூஸ் பண்ணுவாங்க, தேர்ட் டைம் யூஸ் பண்ணுவாங்கன்றப்போ ஃபைனல் செமிஃபைனல் பிச்சஸ் மட்டும் தான் ஃப்ரெஷ்ஷா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாம் ரீயூஸ் பிச்சஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ உனக்கு இன்னும் கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த வெறும் பாட்டா விக்கெட்ல 200 பார்த்தவங்களுக்குலாம் இந்த கேம் வந்து என்னடா இப்படி இருக்குன்னு. பட் நம்மள மாதிரி ஆளுங்களே தெரியும், அப்பா இதான் சம கேம். அப்பதான் உனக்கு கேம் வந்து அலைவா இருக்கும். பேட்டர்ஸ்க்கும் பவுலர்ஸ்க்கும் ஈவன் கான்டெஸ்ட் இருக்கணும். அப்பதான் வேர்ல்ட் கப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்லனா ஜஸ்ட் பவுலிங் மிஷின் போட்டு போயிடலாமே, அந்த மாதிரி தானே இருக்கும். பஞ்சாயத்து ஐபிஎலுக்குமே இதே மாதிரி பிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். எனக்கு வாய்ப்பில்ல. ஒரு 180 190 நல்ல சேஸ் பண்ற டிஃபெண்ட் பண்ற டீமுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஸ்பின் பவுலர்ஸ் எல்லாமே நல்லா விக்கெட் எடுத்து இப்ப பாக்குறேன். இல்லன்னா ஃபுல்லா டியூ வந்து பாவம் போட்டு டவலை வச்சு தொடச்சுக்கிட்டே இருப்பானுங்க. அவங்களோட ஸ்கில்ல எக்ஸிபிட் பண்ணவே முடியாதுடா. நீ உனக்கு டேலண்ட் இருக்கு, அதுக்கு நீ ஸ்டேஜ் கிடைச்சாதான் நீ எக்ஸ்பீட் பண்ண முடியும். இந்த மாதிரி தண்ணியில முக்கி பால கொடுத்தா அவன் எப்படி ஸ்பின் பண்ணுவான்? அதை கண்டெயின் பண்ண ஒன்னும் பண்ண முடியாது. சரி, ஓகே, அவ்வளவுதான். நீ நம்ம சஞ்சு சாம்சன் பத்தி பேசிட்ட. மற்றபடி ரிங்கு சிங்கோட ஃபார்ம் வந்து கவலை அளிக்கிறது. அதை பத்தி நம்ம வந்து பாகிஸ்தான் மேட்ச்ல எப்படி டீம் சேஞ்சஸ் எப்படி இருக்கும், 11 எப்படி இருக்கும் டிஸ்கஸ் பண்ணலாம். 15th February சண்டே வந்து ஒரு செம எக்ஸைட்டிங் கிளாஷ். கடைசியா வர்றேன்னாங்க. அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா நான் வர்றேன்னாங்க. அப்படி இப்படின்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இவங்க ஒரு 4 பாயிண்ட் சொன்னாங்க, இதெல்லாம் எங்களோட நெகோசியேஷன்ஸ் அப்படின்ட்டு. அப்புறம் கேட்டா இல்ல நாங்க அதெல்லாம் எதுவுமே சொல்லல, ஒன்லி பங்களாதேஷ்காக தான் நாங்க பேசணும், மற்றபடி நாங்க வந்து ரொம்ப நியூட்ரல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஏதோ பண்ணிட்டு போங்க, எங்களுக்கு மேட்ச் நடக்குது அவ்வளவுதான். அதை பத்தி நாங்க என்ஜாய் பண்ண போறோம் அவ்வளவுதான். அதான் எங்களுக்கு வேணும். அதுதான்டா, பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த வடிவேல் பார்த்திபன் காவலர் மாதிரிதான், இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு எல்லாத்தையும் எழுதிருக்காங்க. ஒவ்வொரு கோட்டா அழிச்சு இது என்ன மீன்கள் விற்கப்படும், கடைசியா விற்கப்படும்ன்ற மாதிரி சரி நாங்க ஆடுறோம் அப்படின்ட்டாங்க. நடந்த விஷயம் தான் இது. ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணதுதான். நீங்க வந்து கம்பீட் பண்ண முடியாது. நான் அகைன் ஏன் மென்ஷன் பண்றேன்னா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து பாகிஸ்தான்ல ஹோஸ்ட் பண்ண போறாங்க தெரிஞ்சது. அப்ப ரமேஷ் ராஜா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாரு. ஏதோ ஒரு ஆர்டிகல்ல சொன்னாரோ இல்ல நியூஸ்ல சொன்னாரோ இருக்கேன். நீங்க வந்து கேம் வின் பண்ணி காமிங்க, உங்களுக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ண சான்சஸ் கிடைக்குது. ஒரு ஐசிசி வந்து வின் பண்ணி காமிங்க, அங்க இருக்க டீம் உங்ககிட்ட வந்து கம்பீட் பண்ணணும்னு சொல்லி நீங்க வந்து கேம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீ வந்து ஃபைட் பண்ணணும்னா நீ வந்து பயங்கர கேம்ல வந்து ப்ரோவா இருக்கணும். இப்போ எத்தனை வாட்டி வந்து ஐசிசி ஈவென்ட்ஸ்ல வந்து பாகிஸ்தான் வின் பண்ணிருக்காங்க. லாஸ்டா 2022ல ஆஸ்திரேலியா ஆடுறது செமிஃபைனல் ஆடினாங்க.
மத்தபடி வந்து உனக்கு ஃபைனல் ஆடினாங்க. சாரி ஃபைனல் ஆஸ்திரேலியா கூட ஆனாங்க சார், ஃபைனல் ஆடினாங்க. அதை தவிர அவங்களுக்கு பிரீமியம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரே குதிரையை வச்சுக்கிட்டு சும்மா பாபர் அசாம் ரிஸ்வான் சைன் அஃப்ரிடின்னு சொல்லிட்டு 3 பேருக்குள்ளே டீமை வச்சுக்கிட்டு உருட்டக்கூடாது. ஒரு டேலண்ட் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்களா? இல்ல. டெஸ்ட் மேட்ச் பிளேயர்ஸ் இருக்காங்களா? இல்ல. டெஸ்ட் வென்யூஸ் அவங்க ஒரே இதாக வச்சிருக்காங்க. இருக்கிற அந்த 2 ஸ்பின்னரை வச்சு அங்க வரவங்களை மட்டும் அடிச்சுட்டு விட்டுறாங்க. ஸோ நீங்க கேம் இம்ப்ரூவ் பண்ணாம எங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்க மாட்டாங்க கிடையாது. நீ வின் பண்ணி காமி, இருக்கிற வேர்ல்ட் டீம்ஸ் எல்லாமே உங்க வெளில வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அதை சான்ஸா எடுக்கிறதுக்கு இது வந்து பெஸ்ட் பிளேஸ். உனக்கு கொலம்போ மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்பின்னர்ஸ் யூட்டிலைஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வின் பண்ணி காமிங்க. அப்போ வந்து வேர்ல்டே பாகிஸ்தானை பத்தி பேசும். சும்மா எங்களை பத்தி பேச மாட்டாங்க, ரெவென்யூ கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அழகக்கூடாது. கேம் ஸ்பீக்ஸ் மோர் தென் பிளேயர்ஸ்ன்றதான் என்னோட தாட் இதை பத்தி. ஓகே, இல்லடா கரெக்ட் தான். ஸோ ஆமா, அது ரொம்ப என்ன நடந்துச்சுன்னே தெரியல நமக்கு. ஃபர்ஸ்ட் பேக் எண்ட்ல தான் சொல்றாங்க இவங்க தரப்புல. ஆமா, நம்ம தரப்புல இருந்தும் யாரும் ஒன்றும் ஐசிசில இருந்து என்ன பேசணுங்கிறதையும் அவங்க வந்து ரிவீல் பண்ணவே இல்லை. சும்மா இன்சிடர் இன்ஃபோங்கிற மாதிரி தான் பாயிண்டா போட்டுருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல. தவிர இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யாருமே இன்னும் ஒன்னும் சொல்லல. அதனால நம்ம தெரியாது. ஆமா இல்லடா, ஜஸ்ட் இது பாகிஸ்தான் ஒரு த்ரெட் பண்ணி பாப்போங்கிற மாதிரி தான். லைட்டா மிரட்டி பார்ப்போம், வரல என்ன பண்ணுவீங்க அப்படி. ஏன்னா இதை நம்பி அவங்களுக்கு லாஸ் வந்து தோத்துருவோம், அவங்க மேட்ச் தோத்துருவானுங்க கண்டிப்பா, அது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அதை விட பெரிய லாஸ் வந்து நமக்கு இருக்கும். ஏன்னா ப்ராட்காஸ்ட் இது, அப்புறம் அந்த மேட்சோட வியூவர்ஷிப், அப்புறம் ஜியோட அவங்களோட அந்த பார்ட்னர்ஷிப் எல்லாமே அடி வாங்கும். அண்ட் ஆல்சோ இந்த டோர்னமெண்ட்டுக்கே ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆயிடும். நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால அவங்க நான் எப்படியும் வருவேன்டா, சும்மா வரல மிரட்டி பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. இந்த ஹெச்ஓடி எல்லாம் காலேஜ்ல பண்ணுவாங்கல்ல, எப்படியும் ஹால் டிக்கெட் கொடுத்துருவாங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி. இருந்தாலும் இந்த கடைசி மினிட் வரைக்கும் உனக்கு ஹால் டிக்கெட் நான் தரமாட்டேன், ஒன்னு எழுத விட மாட்டேன்னு ஒரு பில்டப் இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து இப்ப ஹால் டிக்கெட் எல்லாம் கொடுத்து எக்ஸாம் எழுத போறாங்க. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் நியூட்ரல் வென்யூ கொலம்புல நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவோட டீம் 11 மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ அபிஷேக் சர்மா உள்ள வந்துருவார்னு நினைக்கிறேன். அவர்தான் 2-3 நாள் இருக்கு. அதுக்குள்ள வந்து சின்ன பிரச்சனை தான், ஹாஸ்பிட்டல் இருந்து வெளில வந்துட்டாரு. ஸோ ரெக்கவர் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஏதாவது பெரிய சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றியா? ரிங்கு சிங்கோட ஃபார்ம் தான்டா சுத்தமா ஒன்னும் ஃபார்ம்லே இல்லாத மாதிரி தெரியுது. லாஸ்ட் 6 பால்ல ஒரு ரன்னு, போன 2 மேட்சுமே சரியா அடிக்கல. மேபி என்ன ஒரு கேம் டைம் கிடைக்கலையா, இல்ல என்ன பிரச்சனை எனக்கும் சரி ஐடென்டிஃபை பண்ண. எனக்கும் அதான், நான் ரிங்கு சிங்க மழை போல நம்பி இருந்தேன். பட் இப்போ வந்து கொலம்போல ஆடுறதுனால நான் வந்து ஒரே சேஞ்சஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து எப்படியாவது குல்தீப் யாதவ் வந்து ஃபிட்டின் பண்ணி ஆடணும். ஏன்னா உனக்கு வந்து அந்த மாதிரி பிச்சஸ்ல நீ ஆடம்ஸ் அப்பா 4 விக்கெட் எடுத்திருக்காரு. குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு ஸ்பின்னர் நீங்க வெளியே உட்கார இருக்கிறது ஒரு பெரிய பிளண்டர். ஒழுங்கா அவங்க வந்து ஆப்வியஸ்லி அக்ஷர் பட்டேல வந்து நீங்க பவர் பிளேல யூஸ் பண்ணலாம். உனக்கு 3 பேசர் இருக்காங்க, 3 ஸ்பின்னர், 6 பேரை வச்சு நீங்க போடலாம். 7th பவுலரை கூட அது ஷோம்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேட்ஸ்மேன் வேணும்னு சொல்லிட்டு குல்தீப் யாதவ் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி கொலம்போல ஆடுற மேட்ச். நீ இங்க இருக்க கேம் கூட ஓகே, ஏன்னா உங்களால மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. கொலம்போல உனக்கு வந்து கொஞ்சம் பிச் ஸ்லோ பேஸ்டா இருக்கும். உனக்கு வந்து 160 170 தான் இருக்குன்றப்போ உனக்கு குல்தீப் யாதவ் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ அந்த வந்து சேஞ்சஸ் பண்ணும். பட் பாசிபிளி தூக்கணும்னா ரிங்கு சிங்கை தான் தூக்கி ஆகணும். ரிங்கு சிங்கை தூக்கிட்டு குல்தீப் யாதவ் வந்து ஆட வைக்கலாம். ஏன்னா அவனுக்கு சிவம்துவும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அண்ட் அவரும் கொஞ்சம் பவுலிங்கும் போடுறாருன்றப்ப ரிங்கு சிங் தான், வேற வழி கிடையாது. உனக்கு 8ல வந்து குல்தீப் யாதவ் ஆடுற மாதிரி இருக்கும். உனக்கு 7 வரைக்கும் ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டிங் இருக்குல்ல, அதை வச்சு நீ மேனேஜ் பண்ணிடலாம். உனக்கு 2 விக்கெட்ஸ் உனக்கு வந்து ரொம்ப வேல்யூ, மோர் தென் அந்த 10-20 ரன்ஸ். அண்ட் மோரும் அவரும் ரெக்கவர் ஆகுது கரெக்டா இருக்கும். திருப்பி பேட்டிங் பிச்சஸ் இந்தியாவில் வந்து ஆடுறப்போ குல்தீப் யாதவ் கண்டிப்பா ஆடி ஆடும். இந்த ஒரு சேஞ்ச் தான். ஏன்னா குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு பாபர் அசாம் 2019 விக்கெட் ஞாபகம் இருக்கா? ஸோ சர்ரு புருன்னு போடுவாரு. அவனுங்க 3 ஸ்பின்னர் வச்சிருக்கானுங்க, நம்ம 2 ஸ்பின்னரோட போக முடியாது. அந்த அக்ஷர் பட்டேலும் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. எட் உனக்கு அந்த லெக் ஸ்பின் வெரைட்டி வந்து ஆல்வேஸ் கிவ் யூ எக்ஸ்பெக்ட். ஓகே, ஆமா ஓகே தான்டா. ஆமா, ஆனா எனக்கும் ஓகே தான். ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி பவுலிங் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. நல்ல ஸ்பின்னர்ஸ் வந்து போட்டாங்கன்னா கண்டெயின் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ திரும்ப நம்ம வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல்ல மட்டும் தான் இருக்கும். அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங் எல்லாம் போடுறாங்க. பட் அந்த ஸ்பின்னெல்லாம் நம்ம நம்பி வந்து உள்ள நம்ம ட்ரை பண்ண முடியாது. ஆனா இந்தியன் கோச்சிங் ஸ்டாஃப் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அந்த டஃப் கால் எடுப்பாங்களா? ரிங்கு சிங் ஒரு பேட்டரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு பவுலர், அதான் பக்கா 6+5 மாதிரி போயிடும். ஒரு ப்ராப்பர் 6 இது, ஒரு 5 பவுலருங்கிற மாதிரி போயிடும். அதை பண்ணுவாங்களாங்கிறதான் தெரியல எனக்கு. அண்ட் ஆல்சோ ரிங்கு, ஆமா எனக்கு வேற வழி இல்லை. ஏன்னா ரிங்கு சிங் மேல பெரிய ட்ரஸ்ட் இல்லை. இப்போ ஹர்திக் பாண்டியா உள்ளா என்கிட்ட ஹர்திக் பாண்டியா வந்து நல்ல ஒரு ஃபினிஷர், நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாருங்க ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அந்த ட்ரஸ்ட் ரிங்கு மேல வர மாட்டேங்குது. என்னைக்கோ ஒரு மேட்ச் கிளிக் ஆகுது, அடிக்கிறாரு, இன்னொரு மேட்ச் கம்ப்ளீட்டா ஃபிளாப் ஆயிடுறாரு அப்படியே. ஸோ அதை வந்து அவர் கொஞ்சம் இது பண்ணணும். பட் ஆனா எனக்கு கேட்டா இவங்க பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சேம் 11ஓட தான் போவாங்க. அபிஷேக் சர்மா வந்து உள்ள வருவாரு சாம்சனுக்கு பதிலா, அது மட்டும் தான் இருக்கும். சரி ஓகே. பாகிஸ்தான் தப்பு தான். பாகிஸ்தான் பத்தி நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். பஞ்சாயத்து போயிட்டு இருக்குல்ல,
நம்ம ஒரு ஓகே நம்ம பாகிஸ்தான் பத்தி பேசினாலே வந்து பாகிஸ்தான் சப்போர்ட்டர் பாகிஸ்தான் பேசாதீங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அஸ்வின் வீடியோல ஏதாவது சொல்றாங்க. அப்புறம் வந்து இயன் பிஷப்பை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். உஸ்மான் தாரிக் வந்து பால செக் பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அது சொல்றல, அது சொல்லு நீ அந்த மேட்ரு. ஓகே, ஸோ நான் இப்போ சொல்றேன். நான் இந்த வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி நான் ஓவரால் வேர்ல்ட் கப் ப்ரிவியூல நான் சொல்லியிருந்தேன், உஸ்மான் தாரிக் வந்து இஸ் அ நோட்டபிள் பவுலர் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு வந்து நான் அப்பவே சொல்லியிருந்தேன். அவர் கண்டிப்பா அப்படி ஒரு பவுலரா இருப்பார் அப்படின்னு. ஏன்னா நான் பிஎஸ்எல்லுமே நான் க்ளோஸா வாட்ச் பண்ணேன், அவர் எப்படி போடுறாரு அப்படி. அதுக்கப்புறம் லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா போட்டிருந்தாரு. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இப்போ வந்து எவல்யூஷன் ஆஃப் கிரிக்கெட்ல இருக்கோம் நம்ம. ஸோ பேட்டர்ஸ் ரன் அடிக்கிறது மட்டும் தான் நான் பிச்சு கொடுப்பேன். ஒரு 250 300 350ங்கிற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஸோ பவுலர்ஸ் வந்து என்ன பலியாடா. இப்போ நீ வந்து ஒரு அவுட் ஆஃப் 5ல வந்து இப்போ பும்ரா எல்லாருமே இப்போ வந்து ஒரு நேம் ஆஃப் தி 11ல வந்து பவுலர் யாருன்னு கேட்டா கரண்ட் ஜென் எல்லாருமே பும்ரான்னு சொல்லுவாங்க. ஏன் அவர் மட்டும்தான் அந்த எக்ஸ்பேக்டர் கொடுக்குறாரு. அவ்வளவு பவுலர் இருக்கும் போதும் நான் பும்ராவை சூஸ் பண்றேன். ஏன்னா அவர்கிட்ட அந்த லீத்தல் யாக்கர் இருக்கு. ஸோ அந்த லீத்தலா அவர் அந்த டெலிவரிஸ் ப்ரொடியூஸ் பண்றாரு, அந்த ஆங்கிள் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கிரியேட் பண்றாரு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பேக்டர் இருக்கு. ஸோ ஒரு ஸ்பின்னர்னு வந்துட்டீங்கன்னா முன்னாடி அந்த காலத்துல ஆஃப் ஸ்பின் லெக் ஸ்பின் 2 இருந்தது. அதுக்கப்புறம் உனக்கு லெக் ஸ்பின்னர் வரும்போது கூகுளி, ஸ்லைடரு, ட்ரிஃப்ட், டேர்னு அப்படின்னு நிறைய வந்தது. இப்போ இன்னும் எவல்யூஷன் ஆகும்போது ஒரு ஸ்பின்னர் கிட்ட அவன்கிட்ட அவ்வளவுதான். நீ இப்போ லெக் ஸ்பின் போட்டா இந்த பக்கம், ஆஃப் ஸ்பின் போட்டா இந்த பக்கம் டர்ன் ஆகும். நீ அந்த பேட்ஸ்மேனை டிசீவ் பண்ணணும். நீ என்ன பண்ணுவ? புதுசா யோசிக்கிறாங்க. சோ அப்படி வந்த ஒரு புது முயற்சி தான் நான் உஸ்மான் தாரிக்க பாக்குறேன். ஏன்னா இப்ப நம்ம அப்படியே நான் ஈக்குவலா எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஃபாஸ்ட் பவுலிங்ல மலிங்கா என்ன பண்றாரு, மத்தீஷா பத்திரானா என்ன பண்றாரு, துஷாரா என்ன பண்றாரு, அதே தான் உஸ்மான் தாரிக்கும் பண்றாரு. அவர் ஃபாஸ்ட் பவுலிங் இப்போ ஆங்கிள் யோசிச்சுட்டு இப்போ நேரா இப்படி புஷ் பண்றதுக்கு பதிலா சைட் ஆர்ம்ல வந்து மலிங்கா போடுறாரு. இவரும் அதே மாதிரிதான் சைட் ஆர்ம்ல பால் இப்படி ஹோல்ட் பண்ணிருக்காரு, சைட் ஆர்ம்ல உனக்கு இது பண்றாரு. அவரு ஆக்சுவலா கை பெண்ட் இப்படிதான் இருக்கு, பெண்ட் ஆயிருக்கு. அந்த பெண்டோட அவர் ஃபுல் அந்த த்ராட்டல்ல அவர் த்ரோ பண்றாரு. அண்ட் இத வந்து அவர் எக்கச்சக்க பிராக்டிஸ் எடுத்திருக்கணும். இதே வேரியேஷன் இந்த ஆங்கிள் இந்த ஆக்ஷன்ல அவரு கூகுளி போடுறாரு, அதே இதுல ஆஃப் ஸ்பின் போடுறாரு, ட்ரிஃப்ட் பண்றாரு. சோ இப்ப நான் இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். வருண் சக்கரவர்த்தி வந்து டாப் ஆஃப் தி ஹேண்ட், அவரு ரொம்ப டாலு. சோ ஹெட்டுக்கு மேல கை வச்சுட்டு ஓடி வந்து அந்த ஆங்கிள் பெருசா எதுவுமே இருக்காது. அந்த வெறும் இந்த கையை வச்சு இப்படிங்கிறாரு கூகுளி, இப்படிங்கிறாரு லெக் ஸ்பின். சோ அந்த சின்ன வேரியேஷன் காட்டுறாரு. டாப் ஆஃப் தி ஆங்கிள் இருந்து வரும்போதே அதை நம்ம மக்கள் ரீட் பண்றது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பேட்டர்ஸ். இதே மலிங்கா மாதிரி சைட் ஆர்ம்ல ஒரு டெலிவரி, ஒரு கூகுளி சைட் ஆர்ம்ல ஆஃப் ஸ்பின், சைட் ஆர்ம்ல லெக் ஸ்பின், எல்லாமே சைட் ஆர்ம்ல போறாரு. சைட் ஆர்ம்ல போறதுக்கு எக்கச்சக்க கண்ட்ரோல் வேணும். ஏன்னா நார்மலா நம்ம நின்று த்ரோ அடிக்கிறதுக்கே கையை மாத்தி பண்றதுக்கே நமக்கு ஒய்டு போகும், அது வரும், லைன் மிஸ் ஆகும். அதுவும் ஒரு ஸ்பின்னர் அந்த மாதிரி நின்று நீங்க போடுறதுக்கு வெயிட் பண்ணி பவுலர் மூவ் ஆகுறாரான்னு செக் பண்ணிட்டு போடுறதுக்கு பயங்கர எக்ஸ்ட்ராடனரி ஸ்கில் வேணும். உஸ்மான் தாரிக் அதை பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. சோ வருண் சக்கரவர்த்தி நம்ம எந்த அளவுக்கு நம்ம நம்பர் 1 T20 பவுலர்னு ஒரு பிரைஸ் பண்றோமோ, இந்த ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பிரைஸ் வந்து நான் உஸ்மான் தாரிக்குன்னு கொடுப்பேன். டெஃபரண்டா அவர் வந்து ஒரு பிக் பிளேயரா வருவார். இதுல ஆக்சுவலா 2 ரூல்ஸ் இருக்குடா மாப்ள. ஒண்ணு வந்து அன்ராம் போடக்கூடாது. அன்ராம்னு என்ன, இப்போ ரொம்ப கீழே வச்சு போடுறாங்களா, அன்ராம் வந்து போடக்கூடாது. அவர் லீகலா அவரோட ஹிப்புக்கு மேலதான் அவர் கை இருக்கு, அதனால அது பிரச்சனை இல்லை. இன்னொன்னு என்னன்னா, பெண்ட் பண்ணிருக்காருல, பெண்ட் பண்ணதோட த்ரோ அடிக்க கூடாது. சக்கிங்னா என்னது, பால் இப்படி வச்சு பெண்ட் பண்ணி திரும்ப ரிலீஸ் பண்றாரு. பெண்ட் பண்ணி திரும்ப த்ரோ அடிக்கிறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா பெண்டோட அப்படியே வர்றாரு, அவ்வளவுதான். பட் இவங்களுக்கு அந்த நின்னு ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி அவரு அதோட வேரியேஷன் காட்டுறாருல, அந்த பாலை வந்து ஃபாஸ்டா த்ரோ பண்றாரு. சோ அது பேட்ஸ்மேனோட மூவ், அது எவ்வளவு மூவ் பண்றாங்களோ அதை பொறுத்துதான். அவர் ரொம்ப லெக்ல வந்துட்டானா லெக்ல போடுவாரு. அவர் இப்ப நேத்து குருகேஷ் மோட்டிக்கு நம்ம என்ன சொன்னோம், அதே தான் இவரும் பண்றாரு. நேத்து குருகேஷ் மோட்டியும் அதான் பண்றாரு. அவர் ஒரு ப்ராப்பர் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் அவரு. ஆனா எவல்யூஷன் ஆஃப் கிரிக்கெட், எவல்யூஷன் ஆஃப் ஒரு பவுலர் அடுத்த பரிமாணத்துக்கு நீ வந்து இந்த கிரிக்கெட்டையும் நீ தனித்துவமா நீ நிக்கணும் அப்படின்னா ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். அவரு லெஃப்ட் ஆர்ம்ல இது பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் என்னன்னா காமிண்டோ மெண்டிஸ் மாதிரி ரைட்லயும் போடுவேன், ரைட்லயும் லெஃப்ட்லயும் போடுவேன். நீ அப்படியும் பண்ண, அதுதான் வந்து ஒரு வெரைட்டி, ஒரு எக்ஸ் ஃபேக்டர் நீ கிரியேட் பண்றது. சோ இதுக்கு வந்து நீங்க வந்து சக்கிங் அதே பண்ணிட்டு தான் வச்சுக்கோங்க, இது வேலைக்கே ஆகாது. அண்ட் ஆல்சோ ஒரு சக்கிங்னு வச்சுக்கோ, அம்பையர்ஸ் எல்லாம் கிளீனா நோட் பண்ணி புடிச்சிருவாங்க. நம்ம முரளிதரனுக்கே தெரியும், முத்தையா முரளிதரன் அவருக்கே அந்த காலத்திலே அவ்வளவு டெஸ்ட் எடுத்தாங்க. 10 தடவை திரும்ப கூப்பிட்டு அவ்வளவு இது பண்ணாங்க.
இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அம்பையர் இப்போ இருக்க டெக்னாலஜில நீ அழகா நோட்டீஸ் பண்ணி பாத்துரலாம். எந்த இடத்துல கையை மடக்குறாரு, எந்த இடத்துல கையை இது பண்றாரு, கிளீனா தெரிஞ்சிடும். சோ இப்போ வந்துட்டு நீங்க வந்து சக்கிங் நம்ம சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அப்படி அவன் சக்கே பண்ணாலும் ஐசிசிஐல இருந்து இல்ல அம்பையர் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்து சக்கிங்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷன் எடுக்கட்டும், நம்ம கேட்டுக்கலாம். அது வரைக்கும் நீ அந்த பவுலர் ஆடிதான் ஆகணும். அந்த பவுலர் விக்கெட் எடுத்தா நீ பாராட்டி தான் ஆகணும். அதுதான் ரொம்ப லென்த்தா பேசிட்ட. அதான் பேட்ஸ்மேனுக்கும் கொஞ்சம் வந்து கொடுக்குற மாதிரி பவுலருக்கும் கொடுக்குறோம். அண்ட் உஸ்மான் தாரிக் வந்து அடியும் வாங்கலாம், அது வந்து இது இல்ல. அவர் வந்து ஒரு இனோவேஷன் கொண்டு வராரு, அது நல்லா இருக்கு. இப்ப பாகிஸ்தானோட ஸ்ட்ரென்த்ன்னு நம்ம பார்த்தா, நம்ம அகைன் இந்த ப்ரிவியூல நான் சொல்றேன், நம்ம வந்து பாகிஸ்தானை லைட்டரா எடுத்துக்கூடாது. நம்ம வந்து முதல்ல ப்ரிவியூல மென்ஷன் பண்ணிருந்தோம், பாகிஸ்தான் இஸ் கோயிங் டு பிளேயிங் இன் தி சேம் கிரவுண்ட். அவங்களுக்கு அந்த வென்யூ தெரியும், அவங்க ஒரு ஸ்ட்ராங் ஜோன் பிடிச்சிட்டாங்க. பேட்டிங்ல சூர மொக்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உனக்கு இந்த 5 மேட்ச்ல அடிச்சு கொடுத்தனால அவங்க நெதர்லாண்டோட வின் பண்ணாங்க. மற்றபடி பேட்டிங்ல இன்னும் பெருசா எதுவும் காமிக்கல. அவங்க வந்து சைம் ஐயப் கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருக்காங்க. மற்றபடி பேட்டிங்ல பெரிய பவர் ஹவுசஸ் யாரும் கிடையாது. இந்த பவுலிங் தான் நவாஸ் நல்லா போட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இவரு அப்புறம் என்ன அப்ரார் அகமது நல்லா போறாரு, உஸ்மான் தாரிக், இந்த 3 பேரை வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க. இந்த 3 பல்ஸ்ல அவங்க மிடில் ஓவர்ஸ்ல வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இங்க ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்றதுக்கு சிவம் துபே தாண்டி சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும். ஏன்னா சூரியகுமார் யாதவோட பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம். உனக்கு லாங்கர் கிரவுண்ட்ஸ் சிங்கிள் டபுள் நிறைய ஓடி தான் இருக்கணும். உனக்கு நம்ம வந்து 200 மைண்ட் செட் எடுத்துட்டோம்னா நம்ம டிராவல் பண்ணி இங்க வரோம். வி யூஸ் டு கெட் பிளே இந்தியா பிச்சஸ். உனக்கு நல்லா ஞாபகம் தெரியல, கௌதம் கம்பீரோட மொதல் டாஸ்க் வந்து ஸ்ரீலங்கால போய் நம்ம ஆடினது இன்னும் ஞாபகம் இருக்கு. மூவ் டேஸ் ஒயிட் வாஷ் ஆகி தீக்ஷனா கிட்டயோ வெள்ளராங்கிட்டயோ அடி வாங்கிட்டு வெளியே வந்தோம். ஸோ அதனால நம்ம வந்து பெரிய ஸ்பின் வந்து அடிக்கிற மாதிரி கிடையாது, உண்மையை சொல்லப்போனா கிடையாது. அபிஷேக் சர்மாவுக்கும் பால் பேட் கிட்ட வந்தானோ, இஷான் கிஷனுக்கும் அதே தான். இஷான் கிஷனோட சேப்பாக்க ரெக்கார்ட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், அங்க வந்து கிட்ட வந்து அடி வாங்கினது. ஸோ உனக்கு வந்து மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னை வந்து ஸ்டடி பண்ணி ஆடக்கூடாது திலக் வர்மா அண்ட் தென் சூரியகுமார் யாதவ். இவங்க 2 பேர் மேல தான் கேம் டிபெண்டன்சி இருக்கும். நீங்க 10 ஓவர் 12 ஓவர் கொண்டு போனதுக்கு அப்புறமா தான் சிவம் துபேவும் ஹார்திக் பாண்டியா ஃபினிஷ் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன அந்த ரிஸ்க் குல்தீப் எடுத்தாங்கன்னா அது இன்னும் டபுள் ஓனஸ் ரிஸ்க். ஏன்னா அக்ஷர் பட்டேல் இருந்து ஃப்ளோட்டர் தான். ஸோ அக்ஷர் பட்டேல் இருந்து இந்த கேம்ல கொஞ்சம் முன்னாடி வர நிறைய வாய்ப்பு இருக்கு, ஜஸ்ட் பிகாஸ் டு எக்ஸ்டெண்ட் த பேட்டிங் லைன் அப்படின்னு எனக்கு தோணுது. மற்றபடி நம்ம பாகிஸ்தானை லைட்டரா எடுத்துக்கூடாது. ஏன்னா அகைன் அவங்க லைட்டரா எடுத்துக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் இது வந்து ரொம்ப குரூசியலான கேம், கொலம்போல் நடக்கிறதுனால நான் சொல்றேன். சொல்லு. இல்ல மாப்பிள கரெக்ட் தான். ஆனா நீ வந்து பாகிஸ்தான் பேட்டிங் சூர மொக்கன்னு சொன்னா, நான் அவ்வளவு மொக்கையெல்லாம் இல்ல மாப்பிள, நல்லா தான் இருக்கும். இவரு ஓப்பனிங்ல வந்து அந்த ஷாகிப் ஜதா ஃபரான் நல்லா ஆடுறாரு. ஒரு மேட்ச் அப்புறம் அந்த ஒரு மேட்ச் 80 கிட்ட அடிச்சாரு. அப்புறம் சல்மான் ஆகா அவருமே நல்ல கொஞ்சம் 6 அடிக்கிற எபிலிட்டி உள்ள பிளேயர் தான். ஷதாப் கான் நல்லா ஆடுவார், அந்த ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் கஷ்டம். நம்ம அதான் அகைன் வருண் சக்கரவர்த்தி மென்ஷன் பண்றப்ப வருது எனக்கு 2021 ஒரு இந்தியா கால் நடந்தது, பாகிஸ்தான் கூட பயங்கர அடி வாங்கிட்டாரு. சோ நான் இதெல்லாம் வந்து இந்த தெருவிலேயே போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்சாங்க. சோ இந்த இடத்துல வருண் சக்கரவர்த்தி ரிசல்டன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போறேன். ஏன்னா இந்த பக்கம் வருண் சக்கரவர்த்தி, இந்த பக்கம் அப்ரார் அகமத், 2 பேரும் வந்து ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல வச்சு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் சிமெட்ரிக்கலா போடுற மாதிரி தான் இருக்கும். பட் வருண் சக்கரவர்த்தி ரிசல்டன்ஸ் கண்டிப்பா இந்த கேம்ல வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகும். ஆடர் வித் குல்தீப் யாதவ் இட் வில் கிரியேட் அ பேங்கர். நம்ம அப்படியே 10 விக்கெட் கொத்து எடுத்து போயிடலாம். பட் குல்தீப் யாதவ் ஆடணும்னு மாங்குன்னு சொல்றேன், கண்டிப்பா ஆட மாட்டானுங்க. ஆடினா இட் வில் பி a great boost for Indian team. ஏன்னா நீ விக்கெட் எடுத்து வின் பண்ணு, ரன் அடிச்சு வின் பண்ணு யோசிக்காத, எஸ்பெஷலி இன் கொலம்போ. சூப்பர். எனக்கு ஒரே ஒரு இந்த மேட்சப் வந்து நான் மேட்சப்லாம் நான் பெருசா இது பண்ண மாட்டேன். பட் இந்த மேட்சப்புக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹர்திக் பாண்டியா வெர்சஸ் என் தலைவர் உஸ்மான் தாரிக். அந்த மேட்சப் எப்படி நினைச்சாலே பயங்கரமா இருக்கு. ஏன்னா உஸ்மான் தாரிக் அந்த மாதிரி ஆங்கிள் பண்றாரு, ஹர்திக் பாண்டியா அந்த மாதிரி லாங் லிவர்ஸ் அந்த ஒரு இதோட கடாயுத மாதிரி நினைச்சிட்டு இருப்பாரு. வச்சு உள்ள போட்டா அடி 110 மீட்டர் 6 தேர்ட் டயர்ல அடிப்பாரு. சோ அந்த மேட்சப்புக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அது நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு ஃபேனா. கண்டிப்பா அதான் உஸ்மான் தாரிக்க வந்து எல்லாரும் ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கும் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும். பட் உஸ்மான் தாரிக்கோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா பேட்ஸ்மேன் என்ன ஆட போறான்னு சொல்லி செட் ஆகும். ஏன்னா அந்த ஃபுட் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் டக்குன்னு மாறது கஷ்டம். ஹர்திக் பாண்டியா வந்து செட்டில் ஆக மாட்டார் ஃபுட் மூவ்மெண்ட்ல. சிவபுக்கு சொல்லவே தேவையில்ல, ஃபுட் மூவ்மெண்டே கிடையாது. ஸோ இந்த 2 பிளேயர் வந்து இவங்களை வந்து டேக் ஆன் பண்ண சான்சஸ் இருக்கு. மற்றபடி ஸ்கைலாம் பார்த்தோன்னா உனக்கு கொஞ்சம் முன்னாடி ஆட ஆரம்பிச்சிட்டோம்னா தென் அகைன் நாங்கள் ஸ்டக் ஆயிடுவாரு. உஸ்மான் தாரிக் அட்டாக் பண்றதுக்கு இவங்க 2 பேர் தான் கரெக்ட். ஆனா உஸ்மான் தாரிக் வந்து இதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்றாரு இந்தியா கிட்ட ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். எல்லாம் ஹைப் பண்றாங்க, ஒருவேளை கை இழுத்துக்குச்சுன்னா கஷ்டம். சோ ஏன்னா அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாங்கல்ல, அதனால ஈவன் ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறதுனால ரொம்ப பயங்கரமா இருக்கும் கேமு. அது வந்து ஈவன் கான்டெஸ்டா இருக்குன்றதுதான் என்னோட ஆசை, பெரிய ஒன் சைடு தான் போகாம. ஆமா, இப்ப வருண நம்ம சொல்றோம்ல, வருணோட எக்ஸ்பேக்ட் இன்னைக்கு நமீபியா போறேன் நான், அதே தான் நல்லா ஆடினாங்க. 84 for 2 இருந்தாங்க. பட் எவ்வளவு ஒரு 9 ஓவருக்கு 84 for 2 சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க இருந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி உள்ள வந்து 2 ஓவர்ல 3 எடுத்துட்டு போயிட்டாங்க, 90 for 5 போயிட்டாங்க.
ஸோ அந்த ஒரு வெரைட்டி, அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர், அந்த ஒரு இன்னோவேஷன் அதெல்லாம் அவங்க நவீம்பி ஆடி இருக்கவே மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்தியாவுக்கும். உஸ்மான் தாரிக்ங்கிறவரை பார்த்திருப்பாங்க. அப்புறம் அவங்களோட டேட்டா அனலிட்டிக்ஸ் டீமை வச்சு நிறைய செக் பண்ணியிருப்பாங்க. எப்படி பால் ப்ளே எப்படி பண்ணிருக்க வருது மாட்டோம். அப்படின்னா அவங்க அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டிருப்பாங்க. பட் ஆனா ஆடினது இல்ல. பட் ஆனா ஆடுறது எப்படி இருக்குன்னு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதுதான். ஓகே, கடையை சாத்தியலாம். அதுக்கு முன்னாடி பர்சன்டேஜ், அப்புறம் மேன் ஆஃப் த மேட்சஸ் யாருன்னு ப்ரெடிக்ட் பண்ணு. இந்தியாவில் ஒன்று, பாகிஸ்தான் ஒன்று. நம்ம வழக்கமா போற ஃபார்மட் தான். யார் பர்சன்டேஜ் மேன் ஆஃப் த மேட்ச் 2 பேர்ல யாருமே அப்புறம் நான் சொல்றேன். ஓகே, ஸோ இந்தியா தான் ஃபேவரட்ஸ் வந்து இந்தியா தான்டா. 60-40 சொல்றேன். 40 கொடுக்குறேன். பாகிஸ்தான் நல்ல டீம் தான். அதான் அன்னைக்கு T20 பத்தி அன்னைக்கு யார் நல்லா இது பண்றாங்களோ அன்னைக்கு. ஆமா, ஸோ கொலம்போ நியூட்ரல் வென்யூ தான். ஸோ ஃபேன்ஸோட அந்த இது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நியூட்ரலா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். பிச்சுமே ரொம்ப பாட்டாலாம் கிடையாது. பாட்டானா இந்தியா துண்டு அடிச்சுட்டு போயிடுவாங்க. நல்ல ஒரு பேட் அண்ட் பாலுக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால 60-40 கொடுக்குறேன். 60 இந்தியா ஜெயிப்பாங்க, 40 பாகிஸ்தான். அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து திரும்பவும் என் தலைவன் ஹர்திக் கிளச் பாண்டியா வருவான்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான்ல ஜெயிச்சா உஸ்மான் தாரிக். பாகிஸ்தான், ஆமா உஸ்மான் தாரிக் தான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ் ஃபேக்டரை வச்சு டக்குன்னு ஒரு குயிக்கா ஒரு 3 விக்கெட் நடுவில் இன்ரோட் பண்ணி எடுத்தாதான் உங்களுக்கு ஒரு சான்ஸ். ஸோ உஸ்மான் தாரிக் பாகிஸ்தான் ஜெயிச்சா. எனக்கு வந்து 55 இந்தியா, 45 பாகிஸ்தான். அகைன் எவ்வளவுதான் சொன்னாலும் 50-45 தான். பாகிஸ்தான் ஜெயிச்சா, பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து எனக்கு அப்ரார் அகமதுன்னு தோணுது. ஏன்னா அப்ரார் அகமது வந்து இந்த மிஸ்டேக் ஸ்பின் போடுவாரு. உஸ்மான் தாரிக்க காஷியஸா ஆடி அப்ரார் அகமது அடிக்க போறேன்னு சொல்லிட்டு கழுத்தை வச்சு அப்படின்ற சான்சஸ் இருக்கு. அண்ட் இங்க வந்து பாகிஸ்தான் வந்து ஒருத்தரை மிஸ் பண்ணாங்க. அவர் தான் டேடி ஆஃப் பாகிஸ்தான். விராட் கோலி இல்லாம ஒரு ஐசிசி ஈவென்ட் பாகிஸ்தான் கூட நடக்க போகுது. தட் வில் பி ஹியூஜ் மிஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த வாய்டு வந்து யாரும் ஃபில் பண்ணவே முடியாது விராட் கோலி ஃபில்ல. எனக்கு வருண் சக்கரவர்த்தி வில் பி வின்னிங் அப்படின்னு தோணுது. இந்தியா வின் பண்ணா வருண் சக்கரவர்த்தினால வின் பண்ணுவாங்க. இந்த பக்கம் அபர் அகமது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பவுலர்ஸ் தான், பவுலர்ஸ் வில் டாமினேட் தி கேம். அப்பதான் பயங்கரமா இருக்கும் கேம், மோர் தென் பேட்டிங். அதனால இதுதான் கடையை மூடிடலாம். இன்னைக்கே கிளீனா தெரிஞ்சு பாத்தியா, 3 ஓவர் தான், 7 ரன், 3 விக்கெட். இன்னும் 1 ஓவரை கொடுத்திருந்தாலும் மிச்சம் இருக்க 3 விக்கெட்டையும் எடுத்து பெஸ்ட், ஆமா பெஸ்ட் பவுலிங் ஃபிகர் எடுத்திருக்கலாம். அழகா 6 விக்கெட் 7 விக்கெட்னு அவர் பதுக்கி வைக்கிறாங்க அப்படியே. 2021ல விட்டதை இங்க பிடிக்கிறான் தலைவன். சூப்பர். ஒரு செம்ம மேட்ச் இருக்கு சண்டே. ஃபேன்ஸுக்குலாம் பயங்கர ட்ரீட்டா இருக்கும். வேலண்டைன்ஸ் டேக்கு அடுத்த நாள். ஸோ அப்போ நமக்கு வந்து February 15 தான் வேலண்டைன்ஸ் டே. கிரிக்கெட் லவர்ஸ் ஆன நம்மளுக்குலாம். ஸோ மேட்சை முடிச்சுட்டு நம்ம அப்படியே சுட சுட ரிவ்யூக்கு வரலாம். ஸோ until and then signing off from VJ and Maddie. Thank you and bye-bye.